Hi friends, இந்த வீடியோவில் நாம ஆப்பரேட்டர்ஸ் சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸை பொறுத்த வரையில் நிறைய விதமான ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது arithmetic operatorsன்னு சொன்னால் என்னது வந்துட்டு. ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாகவே arithmetic operatorsன்னு சொல்லும்போது இந்த கூட்டல், அதே மாதிரி கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ரீதியான கல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய சிம்பிள்ஸ் தான் வந்துட்டு நாம் இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன் JSன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இந்த அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி நார்மலாக H1 டேக் கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஐடியும் கொடுத்துக்குவோம், டெமோ. ஓகே, நம்ம இதுக்குள்ளே தான் நம்மளோட அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் JavaScript எழுத போகிறேன். ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே வந்து இப்போ நான் இந்த டெமோவை வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி டேட்டாஸ் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறேங்கிறது நம்ம பார்ப்போம். டாக்குமெண்ட் இல்லாட்டி செலெக்ஷன் இல்லாமல் கெட் செலக்டட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், எலிமெண்ட்டை நேம் கொடுத்துட்டு இன்னர் HTML ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேல்யூஸ் கொடுக்கேன் 25ன்னு சொல்லி. ஸோ கொடுத்ததும் இங்கே ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு 25 இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் முதலாவதாக என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் வந்துட்டு அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னத்துக்காக வேண்டி நான் இது எழுதுகிறேன், என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேனுங்கிறத டெமோ பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இதை டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் அடிஷன் ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்துட்டு 2 நம்பர்ஸ் நான் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு முதலாவதாக லெட் என்று சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் யூஸ்வலாக நம்ம மேத்தமெட்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். இங்கே வந்துட்டு ஒரு 100 வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லெட் ஒய் என்று சொல்லி கொடுத்துட்டு ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25ன்னு சொல்கிற வேல்யூஸ் இங்கே கொடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ட். நான் இங்கே ரெண்டையுமே நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்லேருந்து ஒய்யை நான் ரெண்டையும் கூட்ட போகிறேன். ஸோ கூட்டுறதுக்காக நான் அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போது அவுட்புட் பண்ணுறதுக்கு இங்கே நான் என்ன கொடுக்கேன்னு பாருங்கள். லெட் additions கொடுத்துட்டு x plus y. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதை டெர்மினேட் பண்ணிவிட்டு இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ என்ன செய்ய போகிறேன், இந்த அடிஷன் என்று கொடுத்ததை நான் கொடுத்து வரேன். பாருங்கள், கொடுத்ததும் எனக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு எனக்கு எங்கே என்ன செய்துட்டு டிஸ்பிளே ஆகிட்டு பர்ஃபெக்டாகவே எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு அடிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸுக்குரியது. ஸோ இப்போ நான் 2 நம்பர்ஸை கழிக்கணும் JavaScriptலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம மைனஸ் கொடுத்தாலே போதுமானது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இவருக்கு பேரை நான் மாற்றுறேன்னு வந்துட்டு subtractions. ஓகேங்களா? subtractionன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே டெமோவில் அந்த அவுட்புட் பார்க்குறதுக்காக சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துறேன். பாருங்கள், 100லேருந்து 25 கழிஞ்சா எனக்கு 75ன்னு சொல்கிற ஆன்சர் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸோட ஒய்யை பெருக்கும்போது ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் மல்டிப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே அவுட்புட் பார்க்குறதுக்கு கொடுத்து விட்றேன். பாருங்கள், ஸோ எனக்கு 100 மல்டிபிள் பண்ணும்போது 25ஆல் எனக்கு 2500ங்கிறது அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பான்டியேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸுக்கு பதிலாக நம்ம 2 மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு அதுக்குரிய நேமை சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள்.
எக்ஸ்போனென்டியேஷன்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இவங்களை இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்ன்றதால உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதுவே சின்ன அமௌண்ட் கொடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 8,3. ஸோ பாருங்கள் 512 சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ 512 சொல்கிறது யாருன்னு சொல்லி பார்த்து எப்படி இது நமக்கு அவுட்புட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். 8 மல்டிபிள் பை 8 8 பெருக்கி ஒரு விடை வரும் இல்லைங்களா? ஸோ அந்த விடையை திருப்பி நீங்கள் 8 பெருக்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற விடை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 512 சொல்கிற அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போனென்டியேஷன் சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூடல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூடல் ஆப்ரேட்டர்ஸுக்கு வரும். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்துருந்தது மாதிரி இங்கே 125 சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே டிவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நேமை மாற்றிக்கிறேன் டிவிஷன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இங்கே 4 சொல்கிற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஸோ இந்த 100 நம்ம 25 டிவைட் பண்ணும்போது பிரிக்கும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருமோ நமக்கு அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்ததாக ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்கன்னா மூடல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம பெர்சன்டேஜ் மார்க்கை இங்கே கொடுத்துக்குவோம். ஸோ அவருக்குரிய நேமும் கொடுத்துக்குவோம். இதை மொட்டண்டும் சொல்லுவாங்க. ஸோ அவர் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 0 இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ன காரணம் இங்கே 0 டிஸ்பிளே ஆகுது? ஆக்சுவலாக ஏதாவது ஒரு விட வந்துருந்துச்சுன்னா நமக்கு அது ஓகே. பட் இங்கே 0 டிஸ்பிளே ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த எக்ஸை ஒய்யால் பிரிச்சுட்டே வரும்போது ரிமைனிங் ஏதாவது வருதான்னு சொல்லி இந்த மூடல் ஆப்ரேட்டர் செக் பண்ணி பார்ப்பார். ஸோ 100ல் 4 தரம் 25 எடுக்கும்போது எந்த மீதியும் வராது. ஸோ அதனால் நமக்கு 0 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மீதி வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு தானத்தில் நம்ம பிரிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன் 21 சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ 21 நம்ம எடுக்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 16 வந்துக்கிட்டு நமக்கு என்ன செய்யும் மீதியாக கிடைக்கும். 4 தரம் 21 எடுக்கும்போது வந்துக்கிட்டு ஸோ எனக்கு என்ன செய்ய போகுது, எனக்கு 16 வந்துக்கிட்டு எனக்கு ரிமைனிங் வேல்யூவாக மீதியாக கிடைக்க போகுது. ஸோ அந்த மீதியை காட்டுறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே மூடல் ஆப்ரேட்டர்ஸ் வந்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட் ஒரு ஆள் இருக்கார், அதே மாதிரி டீக்ரிமெண்ட் சொல்லி ஒரு ஆள் இருக்கார். சரிங்களா? ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்குது, எக்ஸில் 100 இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், எக்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பக்கத்துலேயே வெறும் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், 100ங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு demo2 சொல்லி இன்னொரு ஆள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம், demo2 சொல்லி மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுமே பண்ணலை. நான் என்ன செய்கிறேன், எக்ஸெண்ட் மட்டும் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 100 தான் வரணும். ஏன் இங்கே நான் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் வர்றது அக்செப்டபுளாக இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கலாம், 101 டிஸ்பிளேயாக இருக்கலாம்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ண இல்லையே. அப்போ எனக்கு 100 தானே டிஸ்பிளே ஆகணும். ஏன் 101 வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லைன்னு சொன்னால் இங்கே எக்ஸ் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணுனா ஒரு வேல்யூஸ் அதாவது 1 வந்துக்கிட்டு கூடுதலாக அட் ஆகும். அப்போ ஏன் இங்கே எனக்கு அட் ஆகலைன்னு சொன்னால் எக்ஸுக்கு பின்னுக்கு நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த பெறுமதியை ஒன்றால் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் அடுத்த தரம் நான் எக்ஸை கால் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இதுவே மைனஸ் கொடுத்தேன்னு சொன்னால் மைனஸ் கொடுத்தேன்டா எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டில் வந்துக்கிட்டு எனக்கு 100 தான் டிஸ்பிளே ஆக போகுது. அதாவது எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யுமாண்டா, அந்த எக்ஸில் இருக்கிற பெறுமதி ஒன்றால் டிக்ரீஸ் ஆகும்.
ஸோ எனக்கு 99 என்று சொல்கிறது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ எப்படி நான் இந்த இடத்தை எனக்கு எப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னு அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்போவே எனக்கு என்ன செய்யணும், தானம் குறையணும் அல்லது கூடணும்டா எக்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ++ கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதுவும் 101 இருக்கும், இதுவும் 101 இருக்கும். பாருங்கள் சேம் அவுட்புட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸில் இருக்கிற தானத்தோட ஒன்றை கூட்டினதுக்கு அப்புறம் எக்ஸை டிஸ்பிளே பண்ணுங்க சொல்லி கொடுத்துட்டு, இதுவே மைனஸ் கொடுத்தேன்னு சொன்னால் ரெண்டுமே எனக்கு 99 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ குழம்பிக்க வேணாம், நமக்கு எந்த இடத்த அது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ பார்க்கும்போது உங்களாலையும் ஈஸியாகவே இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராக்டிக்கல் வந்துட்டு நம்ம செய்து பார்க்கக்கூடிய மாதிரியும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.